ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா வீட்லயே இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதுல நான் 2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பை சிம்லயே வச்சு நல்லா வறுபட விடணும். கடலைப்பருப்போட வாசனை வெளியே வரணும், ஆனா அதோட கலர் மாறக்கூடாது, அதோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம வறுபட விடணும். இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிக குவான்டிட்டில செய்றேன். நீங்க 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்தீங்கன்னா, எந்த கப்ல கடலைப்பருப்ப அளக்குறீங்களோ, மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே அதே கப்லயே அளந்துக்கோங்க. இப்ப கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதுல நான் 2 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கிறோமோ, அதே ஈக்குவல் குவான்டிட்டில நம்ம உளுந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த உளுந்தோட பச்சை வாசனையும் போய் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்ப இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா இந்த மாதிரி வறுபட்டதும் இதுல 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் அதோட வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்ப இதுல 1/4 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது 50 கிராம் இருக்கும். 1/4 கப் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்க வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுபட விடுங்க. இந்த எள்ளு நல்லா வறுபட ஆரம்பிச்சதும் அது வெடிச்சு வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வறுபட்டுருச்சுன்னு. இப்போ இதுல ஒரு 8ல இருந்து 9 போல பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வாசனையா இருக்கும் பூண்டு சேர்க்கறனால. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தோலோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டாதான் நம்மளுக்கு இட்லி பொடி ரொம்பவே நல்லா இருக்கும். இதை இப்ப வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இப்ப அதே கடாயில ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்க காஞ்ச கறிவேப்பிலையா இருந்தா டைரக்டாவே சேர்த்துக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கறிவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு இந்த மாதிரி வரணும். இதை நம்ம கையில எடுத்து இந்த மாதிரி பார்த்தா அது நல்லா உடையணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இதுல நான் ஒரு 25ல இருந்து 30 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தம் 2 கப் கடலைப்பருப்பு, 2 கப் உளுந்து, மொத்தம் 4 கப் எடுத்திருக்கனால இவ்ளோ காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சிம்லயே வச்சு தான் வறுபட விடணும். இப்ப பாருங்க மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்ச அந்த பருப்பு வகைகளையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வகைகள் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால பெருங்காயத்தூள் சேர்த்தா வாசனையாவும் இருக்கும். ஒரு 3/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம அரைக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது இப்ப நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப இந்த மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இத ஒரு காஞ்ச மிக்சியில சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியா இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.